بسم الله الرحمن الرحيم கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமினுக்கு அவனுடைய உள்ளத்தின் நிம்மதி, அவனுடைய மனதின் நிம்மதி, வாழ்வின் நிம்மதி அனைத்தும் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் மட்டுமே அமையும். அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், இறை நம்பிக்கை கொண்ட உள்ளம் அல்லாஹுவின் நினைவால் தான் சாந்தி அடையும். அல்லாஹ்வின் நினைவை கொண்டு மட்டுமே அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹுடைய மார்க்கத்தை மறந்து, அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை மறந்து, மறுமையை மறந்து, மரணத்தை மறந்து வாழக்கூடிய பலருடைய உள்ளம் அல்லாஹுவை மட்டும் நினைவு கூற வேண்டும் என்ற காலம் வந்தால் இறுக்கமாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வஇதா துக்கிரல்லாஹு வஹ்தஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நினைவு கூற வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் இஸ்மஅஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাহ, மறுமையை நம்பிக்கை கொள்ளாத உள்ளங்கள் எல்லாம் இறுகி விடுகிறது. அல்லாஹ் அல்லாதவர்களை நினைவு கூற வேண்டிய நேரம் வந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். நம்முடைய இறை நம்பிக்கை மகிழ்ச்சி அடையும் அல்லாஹுடைய நினைவால், அல்லாஹுவை நினைவு கூறுவதால், அல்லாஹுவை மட்டும் நினைவு கூர்ந்து வாழ்வதால் அவனுடைய வாழ்வு நிம்மதி பெறும். ஆனால் நம்முடைய உள்ளம் எதில் நிம்மதி பெறுகிறது? நம்முடைய நேரங்கள் எதில் நிம்மதி பெறுகிறது? நம்முடைய சிந்தனைகள் எதில் நிம்மதி பெறுகிறது? நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரங்களை எந்த நிம்மதியில் கழிக்கிறோம்? அல்லாஹுடைய நினைவை கொண்டு நிம்மதியில் நம்முடைய நேரங்கள் கழிகிறதா, அல்லது அல்லாஹுவை மறந்து நம்முடைய உலகளாவிய தொடர்புகளில், இணையதள தொடர்புகளில், சோசியல் மீடியாக்களுடைய தொடர்புகளில் அதில் நம்முடைய நேரங்களை கழிப்பதில், அதை கொண்டு நிம்மதியை தேடுவதில், அதில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் எச்சரிக்கப்பட்ட பாவங்களை பார்த்து ரசிப்பதில் நம்முடைய நிம்மதி கழிகிறதா? ஒரு முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்வின் நினைவை கொண்டு நிம்மதி அடையும். ஆனால் முஃமின் அல்லாதவர்களுடைய உள்ளம்தான் அல்லாஹ் அல்லாத பொருட்களை கொண்டு அல்லது அல்லாஹ் அல்லாத நினைவுகளை கொண்டு தங்களுடைய வாழ்வில் நிம்மதியை தேடிக்கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்வில் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ, தங்களுடைய உள்ளம் எப்போதெல்லாம் இறுக்கமாகிறதோ, தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகள் எப்போதெல்லாம் அதிகமாகிறதோ, அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த மனிதனுடைய அழைப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வந்து, அல்லாஹுடைய தூதரே, தொழுகையின் நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அரிஹ்னா அகிமிஸ் ஸலாத்த வ அரிஹ்னா பிஹா யா பிலால், பிலாலே தொழுகை நிலைநாட்டுவீராக, தொழுகையை நிலைநாட்டுவீராக பிலாலே, அதை கொண்டு நம்முடைய உள்ளத்திலே நிம்மதியை தருவீராக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை, என்னுடைய கண்ணின் நிம்மதியை அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறான். என் ரப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நிலை என் உள்ளம் நிம்மதி அடைகிறது பிலாலே. என் வாழ்வின் கவலைகளை நீக்குவதற்காக, என் வாழ்வில் இந்த இறுக்கமான நிலையை நீக்குவதற்காக தொழுகையை கொண்டு என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தருவீராக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். எம்முடைய உள்ளம் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா? எம்முடைய கண்கள் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா?
நம்முடைய தோள்களில் உள்ள ரோமங்கள் என்றைக்காவது தொழுகையில் உள்ள நிம்மதியை பார்த்து சிலிர்த்திருக்கிறதா? நம்முடைய நாவுகள் தொழுகையில் நிம்மதியை தேடி அதை அல்லாஹ்வுடைய நினைவால் நினைத்திருக்கிறதா? நம்முடைய சுஜூதுகள் அல்லாஹ்வுடைய நிம்மதியை கொண்டு நம்முடைய கண்களின் நீரை வரவழைத்திருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியார் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சுஜூதுடைய நிலை. தன் நெற்றியை தன் ரப்புக்கு முன்னால் பணிய வைத்திருக்கின்ற அந்த நிலைதான் அல்லாஹ்விற்கு முன்னால் ஒரு அடியார் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை. அதன் காரணமாக அல்லாஹ்விடத்திலே அதிகம் அந்த நேரத்தில் துஆ செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுஜூதில் எத்தனை முறை அல்லாஹ்வை அழைத்திருப்போம், எத்தனை பாவங்களுக்காக, எத்தனை நலவுகளுக்காக, எத்தனை அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்காக, எத்தனை இறை தொடர்பிற்காக அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ்வோடு நாம் நெருங்கி இருக்கிறோம். என்ன வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்நிலைமையில் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஈமான் கொண்ட ஆணோ பெண்ணோ நல்லறங்களை செய்தால், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களை அல்லாஹ் சிறந்த வாழ்வை வாழச் செய்வான். அமல்களில் மேலான அமல் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், என் ரப்புக்கு விருப்பமான அமல் எது? என் ரப்பு இந்த அமலை செய்தால் என்னை நேசிப்பான், அப்படிப்பட்ட செயலை எனக்கு சொல்லித்தாளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய மிக முக்கியமான வார்த்தை அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த செயல்தான் அல்லாஹ்விடத்திலேயே செயல்களில் மேலானது, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் இந்த செயலை விட்டு தூரமாகி வாழ்வார்களோ, வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நினைவில் மேலான நினைவு தொழுகை. வாக்கிமிஸ் ஸலாத லிذிக்ரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மூசா நபியே சொல்லுங்கள், வணங்க தகுதியான இறைவன் என்னை தவிர யாரும் இல்லை. வாக்கிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என் நினைவிற்காக நபி மூசாவே தொழுகையை நிலைநாட்டுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், நபியே, அல்லாஹ் இறக்கிய புத்தகத்தில் இருந்து நீங்கள் ஓதுங்கள். வாக்கிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். நிலைநாட்டினால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு, அவனுடைய உள்ளம் நெருக்கமாகுவதற்கு, அவனுடைய வாழ்வு சிரமமாகுவதற்கு முதல் அடிப்படையே பாவங்கள் தான். யார் ஒருவன் தொழுகையை நிலைநாட்டுவானோ, தொழுகையை பேணுவாரோ, தொழுகையை தன்னுடைய வாழ்வில் நிம்மதியாக்குவாரோ, தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே யார் நெருங்கிக் கொண்டே இருப்பாரோ, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான இறைவனால் தடுக்கப்பட்ட எல்லா வரைமுறைகளையும் இந்த வார்த்தை சுருக்கிவிடும். பாவங்களில் மானக்கேடு, இறைவனால் தடுக்கப்பட்ட காரியங்கள், இவை அனைத்தில் இருந்தும் தொழுகை அவரை பாதுகாக்கும். எந்த தொழுகை எம்மை பாவத்தில் இருந்து பாதுகாத்திருக்கிறது? என்ன தொழுகையை கொண்டு இறைவனை மறந்து வாழக்கூடிய செயலில் இருந்து நாம் தூரமாக இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் நம்ம இடத்திலே இருக்கிறார், அவர் பகலிலே தொழுகிறார், ஆனால் இரவிலே திருடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் தொழுகையில் நிலையாக இருந்தால் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் என்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இன்னொரு மனிதரை பற்றி கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் 5 நேர தொழுகையை தொழுகிறார், ஆனால் மானக்கேடான காரியங்களின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்.
மானக்கேட்டை பார்த்தாலே அதில் ஏறி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸலாத்த தன்ஹாஹு யௌமன், இன்ன ஸலாத்த தன்ஹாஹு யௌமன். அந்த ஒரு நாளில் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும். அதில் நிலையாக இருந்து, அதில் உறுதியாக இருந்து, இந்த தொழுகை என்னை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் தொழுகையை தொடர்ந்து தொழுது வருவாரோ அந்த தொழுகை அவருக்கு பலனளிக்கும். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய செயலை கொண்டு அவரை தடுக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாவங்களை ஒரு மனிதனிடமிருந்து நீக்குவதற்கு, பாவங்களின் மூலமாக இறைவன் நம்மை தண்டிப்பதற்கு எம்மை தடுப்பதே தொழுகைதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளுடைய வாசலில் ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றில் 5 முறை நீங்கள் குளிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் சுத்தமாகி விடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது போல்தான் உங்களுடைய 5 நேர தொழுகைகளும். இதை நீங்கள் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பான். ஒருவர் ஆற்றிலே குளிக்கும் போது எந்த அளவு பேணுதலோடு, எந்த அளவு கண்ணியத்தோடு தன் உடம்பை சுத்தமாக்க வேண்டும் என்று குளிப்பாரோ அது போன்று யார் ஒருவர் தொழுகை நிலைநாட்டும் போது, இந்த தொழுகை என்னை பாவங்களில் இருந்து தடுக்க வேண்டும், அல்லாஹ்வின் நினைவின் பக்கம் என்னை நெருக்கமாக்க வேண்டும் என்று யார் தொழுகையை எடுத்துக் கொள்வாரோ அவருக்கு அந்த தொழுகை அவர் என்ன எண்ணத்தில் எடுத்துக்கொண்டாரோ அதை விட சிறந்த கூலிகளை அவருடைய வாழ்வில் ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடினமான நேரத்தில், குளிர் இருக்கக்கூடிய நேரங்களில் அல்லது உங்களுக்கு கடினம் இருக்கக்கூடிய நேரங்களில் உது செய்யுங்கள். வகஸரத்துல் குதா இலல் மசாஜித், பள்ளி வாசல்களை நோக்கி அதிகம் எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள். வன்திபாருஸ் ஸலாத்தி பஅதஸ் ஸலா, ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பாருங்கள். அது அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும். ரப்பிடத்திலே நீங்கள் நெருங்கிவிட்டால், ரப்பை நோக்கி நீங்கள் வந்து விட்டால் அவன் உங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வான். யார் ஒரு தொழுகையை இறைவனிடத்தில் சீராக்கினாரோ இறைவன் அவர்களுடைய செயல்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் சீராக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பெண்ணை தவறுதலாக முத்தமிட்டு விட்டேன், எனக்கு தண்டனையை கொடுங்கள், அதற்குரிய தீர்வை கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை. தொழுகையின் நேரம் வருகிறது. அவர் தொழுகையில் கலந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தொழுகை முடிந்ததற்கு பிறகு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறான் தொழுகையை குறித்து. இன்னல் ஹஸனாத் யுத்ஹிப்ன ஸய்யிஆத், பாவங்களை நன்மைகள் அழித்துவிடும் இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, இது எனக்கு மட்டும் உரித்தானதா என்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, என் உம்மத்தை சார்ந்த எல்லோருக்கும் இது உரித்தாகும். தொழுகை அந்த பாவத்தை நீக்கும், இறைவனின் பக்கம் அவனை நெருக்கமாக்கும், இறைவனிடத்திலே அவனை சுத்தப்படுத்தும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அமல்களை லேசாக கருதுகிறோம். அதுவும் குறிப்பாக தொழுகை போன்ற செயல்பாடுகளை மிக லேசாக கருதுகிறோம். ஏதோ ஒரு சாதாரண ஒரு வணக்க வழிபாடாக தொழுகை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழுகை மிக்க மேலான வணக்க வழிபாடு. இறைவனிடத்திலே நெருங்குவதற்கு, இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு, தன் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நீக்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு வரையறுத்த அமல்களில் மேலான அமல் தொழுகை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் 2 மனிதர்களை பற்றி சஹாபாக்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த இருவரில் ஒருவர் 40 நாட்களுக்கு முன்னால் மரணித்து விட்டார், முதலாமவர். இன்னொருவர் அவருக்கு பிறகு 40 நாள் கழித்து மரணமானார். ஒருவர் மரணமானார், அவருக்கு பிறகு 40 நாள் கழித்து இன்னொருவர் மரணமானார். ஆனால் சஹாபாக்கள் முதலில் மரணமான அந்த நபரை பற்றி பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அலம் யகுனுல் ஆஹரு முஸ்லிமன்,
இன்னொருவர் இருந்தாரு, அவர் முஸ்லிமாக இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் முஸ்லிமாகத்தான் இருந்தார். அவர் தொழுகை அதற்கு பிறகு அடைந்தாரா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் தொழுகை அடைந்தார். யார் ஒரு தொழுகை எடுத்துக் கொள்வாரோ, அவருடைய வீட்டின் வாசலில் ஆறு இருந்து அதில் குளித்து அவர் சுத்தமானால் எப்படியோ அது போல்தான் 5 முறை தொழுகைகளை தொழுது அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது பாவங்களில் இருந்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஃபஇன்னக்கும் லா ததுரூன மா பலக்து பிஹி ஸலாத்துஹு. உங்களுக்கு தெரியாது, இரண்டாம் அவர் அதற்கு பிறகு 40 நாள் வாழ்ந்தாரு, அவர் 40 நாள் தொழுதாரு, அந்த தொழுகை அவரை அல்லாஹ்விடத்திலே எந்த அந்தஸ்திற்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக்க மேலான ஒரு செயலை நாம் சர்வ சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். வாழ்வில் சிரமங்கள் ஏற்பட்டால், கஷ்டங்கள் ஏற்பட்டால் இஸ்தஈன் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு கேளுங்கள். உலகம் நெருக்கடியானால் இஸ்தஈன் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். குடும்பத்தில் பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, உங்களுடைய நேரங்களில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, அல்லது உங்களுடைய மனைவியிடத்திலே பிரச்சனை, அல்லது குர்ஆனுடைய வசனம் உங்களுக்கு புரியவில்லை, ஹதீஸ் புரியவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு நெருக்கம் இல்லை என்று எப்போதெல்லாம் நீங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளை சந்திக்கிறீர்களோ, இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். நல்லவருக்கு, நலவு செய்பவருக்கு தொழுகை தன்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக மாறும். ஈமான் கொண்டவருக்கு தொழுகை மிக்க மேலான செயலாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரியக்கூடிய வாக்கியத்தையும் நம்முடைய கண்களின் குளிர்ச்சியையும் அல்லாஹ் தொழுகையில் ஆக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியானிடத்திலே விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை. இந்த ஹதீஸை சாதாரணமாக நாம் கடந்து சென்றிருப்போம் நம்முடைய நாட்களில். ஆனால் மிக முக்கியமான ஹதீஸ் இது. நம்முடைய வாழ்வில் ஈமானை கேள்வி கேட்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியானை அழைத்து விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணையே தொழுகையை குறித்துதான். தொழுகையை குறித்துதான். அவருடைய ஷஹாதத்தை எல்லாம் அங்கீகரித்து விட்டால் அதற்கு பிறகு அவரை அழைத்து விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகைதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சீரானால் எல்லா செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவான். ரசூலுடைய வார்த்தை அது. இந்த உலகத்திலும் நீங்கள் தொழுகையை சீராக்கினால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை சீராக்குவான், உங்களுடைய நேரங்களை சீராக்குவான், உங்களுடைய குடும்ப உறவை அல்லாஹ் சீராக்குவான், உங்கள் வாழ்வின் பொருளாதாரத்தை சீராக்குவான், உங்கள் கஷ்டங்களை சோதனைகளை அல்லாஹ் சீராக்குவான். தொழுகையை சீராக்குபவர் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார், எது இருந்தாலும் இல்லை என்றாலும். தொழுகை எடுத்துக்கொள்ளால் அவர் தன்னுடைய வாழ்வின் தேடுதலோடு பாதுகாவலோடு அவர் வாழ்வில் எது இருந்தாலும் நிம்மதியற்ற நிலையில் தான் வாழ்வார். குர்ஆன் சொல்லுகிறது, தொழுகை இல்லாதவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் தடுமாறி விடுவார்கள், நலவு ஏற்பட்டால் தான் நிம்மதி அடைவார்கள். ஆனால் அவர்களுக்கு சிரமம், கஷ்டம், சோதனை என்று வந்துவிட்டால் அவர்கள் தடுமாறி விடுவார்கள். அவர்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறார். தொழுகை நம்முடைய வாழ்வை சீராக்கும், நம்முடைய குடும்ப உறவுகளை சீராக்கும், நம்முடைய பொருளாதாரத்தை சீராக்கும், நம்முடைய கஷ்டங்களை சீராக்கும். இந்த உலகத்திலும் மறுமையிலும் எவர் தொழுகையை சீராக்கி கொண்டாரோ அவர் நாளை மறுமையில் சீரான நிலையில் வருவார். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், யார் தன்னுடைய பாதத்தை இந்த பூமியில் தொழுகையை நிலைப்படுத்திக் கொள்வாரோ இவர் நாளை மறுமையில் தன்னுடைய பாதத்தை அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் நிலைப்படுத்திக் கொள்வார். யார் தன்னுடைய பாதத்தை இந்த உலகத்திலே தொழுகையை நிலைப்படுத்தவில்லையோ நாளை மறுமையில் நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தில் தடுமாறிக்கொண்டு நாளை மறுமையில் அவர் இருப்பார் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன் ஃபஸதத் வஇன் ஃபஸதத்,
அது சீர்கட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபக்கத் ஹாப வ ஹஸிர், அவர் நஷ்டம் அடைவார், இழிவடைவார். இதை விட தொழுகையை விளக்குவதற்கு என்ன ஹதீஸ் தேவை? தொழுகையை சீராக்குபவர் அதனுடைய நேரங்களை பேணி, அதனுடைய ஜமாஅத்தை பேணி, அதனுடைய முறைகளை பேணி அல்லாஹ்விடத்திலே அவர் சீராகுவார். யார் தொழுகையை பாழாக்குவாரோ فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. குர்ஆனுடைய தொழுகையை குறித்து எச்சரிக்கப்படக்கூடிய வசனங்களில் மிக முக்கியமான வசனம் فخلف من بعدهم خلف, பின்னால் வரக்கூடிய மக்கள், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பிறகு, நபித்தோழர்களுக்கு பிறகு உள்ள மக்களை அல்லாஹ் சொல்கிறான். فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه, தொழுகையை பாழாக்குவார்கள். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா, தொழுகையை பாழாக்குவார்கள் என்றால் அஹ்ருஹா அன் அவ்காத்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுவார்கள். தொழுகையை விடுபவர்கள் அல்ல, தொழுகை அதனுடைய நேரத்திலிருந்து அவர் தவறி தொழுவாரோ அபா உஸ்ஸலா, தொழுகையை பாழாக்கக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருந்தாலே வத்தபஉ ஷஹவாத், மனோ இச்சையின் பக்கம் தன்னை நெருக்கமாக்கிக் கொள்ளுவார், அதை பின்பற்ற தயாராகிக் கொள்ளுவார், அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிக் கொள்ளுவார். வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கய்யா என்பது நரகத்துடைய ஒரு ஓடை. அல்லாஹ் தொழுகை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுபவர்களுக்கு அல்லாஹ் இந்த நரக ஓடையில் அவர்களை சங்கமிக்க வைப்பான். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபஸதத், யார் பாழாக்குவாரோ அவர் ஃபக்கத் ஹாப வ ஹஸிர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, யார் தொழுகையை பாதுகாப்பாரோ கான லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன், அது நாளை மறுமையில் அவருக்கு வெற்றியாக, அது வெளிச்சமாக, சாட்சியாக நாளை மறுமையில் வரும். வமல்லம் யுஹாஃபித அலைஹா, யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது நாளை மறுமையில் வெளிச்சமாக வராது, சாட்சியாக வராது, வெற்றியாக வராது. வஹஷர யௌமல் கியாமah, நாளை மறுமையில் அவர் ஒன்று கூட்டப்படுவார் மஅ ஃபிர்அவுன வ காரூன வ உபய் இப்னு கலஃப், ஃபிர்அவுனோடு, காரூனோடு, உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய குஃபார்களான முனாஃபிக்குகளோடு அல்லாஹ் நாளை மறுமையில் அவரை ஒன்று கூட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த இழு செயலுக்குரிய கூலியை ஃபிர்அவுனுடைய கூலியோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பிட்டார்கள், காரூனுடைய கூலியோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பிட்டார்கள். செல்வத்தில் அல்லாஹ்வை மறந்தவனை, ஆட்சியில் அல்லாஹ்வை மறந்தவனை, உலக தொடர்புகளுக்காக அல்லாஹ்வை மறந்த இந்த மூவரையும் தொழுகையில் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களோடு நாளை மறுமையில் அல்லாஹ் இவர்களை ஒன்று கூட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் தங்களுடைய வாழ்வுடைய கடைசி அறிவுரையாக அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய நாவுகளுடைய தண்ணீர் வற்றும் வரை சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ் தொழுகையில் எங்களை நிலைப்படுத்துவீராக, தொழுகையை கொண்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நிலைப்படுத்துவீராக. இந்த நபிமார்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை தொழுகையில் சீராக்குவாராக. அல்லாஹ்வை அஞ்சி தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவாராக. தொழுகையை தவறவிடாமல் நம்முடைய மரணம் வரை தொழுகையை பாதுகாத்து அதனுடைய நேரங்களை, அதனுடைய முறைகளை, அதனுடைய ஒழுக்கங்களை, அதனுடைய வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த முறையில் நம்முடைய தொழுகையை ஆக்கிக் கொண்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்வின் நிம்மதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவாராக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அகீமுஸ் ஸலாத்.